Hello students, இன்னைக்கு நம்ம P block elementsல silicon பத்தி பார்க்கலாம். P block elements group 13 to 18 elements னு பார்த்தோம். group 13ல boron familyல boron compounds aluminum compounds பார்த்தோம். இப்போ group 14 அதுல carbon family பத்தி last classesல பார்த்தோம். இப்போ silicon பத்தி படிக்க போறோம். silicon அப்படினு சொல்றப்போ silicon is a second most abundant element in the earth. அப்புறம் பார்த்தீங்கன்னா silicon is a metalloid உலோக போலி. அப்புறம் இந்த silicon வந்து நிறைய இதில் யூஸ் ஆகுது. எதுலலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் செமிகண்டக்டர்ஸ், அப்புறம் கிளாஸ் அண்ட் சிராமிக் இண்டஸ்ட்ரி, ஸோ நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இந்த சிலிக்கான்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் கம்ப்யூட்டர் சிப்ஸ், குவாட்ஸ் கம்ப்யூட்டர் சிப்ஸ் யூஸ் பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஸோ நிறைய யூசஸ்க்கு இந்த சிலிக்கான் யூஸ் ஆகுது. அப்புறம் இதோடைய வேலன்சி பார்த்தீங்கன்னா 4. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸில் நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் கொடுத்துருக்குறாங்க, சிலிக்கோன்ஸ் கொடுத்துருக்காங்க, சிலிகேட்ஸ் ஸோ மினரல் அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் SiCl4. ஸோ இந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிலிக்கான் Si, சிலிக்கா சொல்றப்போ SiO2, சிலிக்கான் டை ஆக்சைடு தான் SiO2. அந்த சிலிக்கா எடுத்து கார்பனோட ஆட் பண்ணிட்டு ட்ரை குளோரின் பாஸ் பண்ணுறப்போ 1675 கெல்வின்ல we get silicon tetrachloride. ஸோ SiO2 சிலிக்கா எடுத்து கார்பனும் ட்ரை குளோரினும் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறப்போ 1675 கெல்வின்ல we get silicon tetrachloride in a porcelain tube. பீங்கான் குழாயில் we get silicon tetrachloride. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இண்டஸ்ட்ரியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? இண்டஸ்ட்ரியில் சிலிக்கான் எடுத்து ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் பாஸ் பண்ணுறப்போ we get silicon tetrachloride. ஸோ சிலிக்கான் ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் எடுத்து பாஸ் பண்ணுறப்போ we get silicon tetrachloride. ஸோ இதான் இதோடைய ப்ரிப்ரேஷன், சிலிக்கான் டெட்ராக்ளோரைடோட ப்ரிப்ரேஷன். The next we will see about the properties. பார்க்கலாம். So it's a colorless fuming liquid. So இது ஒரு லிக்விடாக இருக்கும். freezes at -70 degree Celsius. So -70 degree Celsiusல இது சாலிடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இன் மாய்ஸ்ட் ஏர், ஸோ கொஞ்சம் ஏரில் வாட்டர் இருக்கிறப்போ இட் இஸ் கன்வெர்டட் இன்டு சிலிக்காவும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ SiCl4 + 2H2O gives 4HCl + SiO2. இப்போ சிலிக்காவாக கன்வெர்ட் ஆகுது, சிலிக்கான் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. இன் மாய்ஸ்ட் ஈத்தரில் silicon tetrachloride is converted into linear perchlorosiloxanes. ஸோ அதோட ஃபார்மில் வந்து இது Cl, SiCl2O, அது N times SiCl3. ஸோ இது linear perchlorosiloxanes. ஸோ SiLOXanes, ஸோ siloxanes. ஸோ SiCl2O N times இருக்கிறது. ஓகே, ஸோ இதில் வந்து N வந்து that is equal to 1 to 6. ஸோ மாய்ஸ்ட் ஈத்தரில் silicon tetrachloride is converted into linear perchlorosiloxanes. Then with alcohol, so silicon tetrachloride ஆல்கஹாலோட ஆட் ஆகிறப்போ டெட்ரா ஈத்தாக்சி சிலேன் கிடைக்குது. ஸோ SiOC2H5 4 times plus 4HCl. ஸோ எத்தில் ஆல்கஹால் எடுத்து
சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு ஆட் பண்ணுறப்போ வி கெட் டெட்ரா ஈத்தாக்சிசிலேன். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா சிலிசிக் எஸ்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ எஸ்டர்ஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால சிலிசிக் எஸ்டர்ஸ். ஸோ SiOC2H5 4 times plus 4HCl. Then with ammonia, so silicon tetrachloride with ammonia NH3 at 330 Kelvin in the presence of ether solvent la Cl3Si NH SiCl3, அதாவது இந்த NH வந்து என்னது சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ ஸ்க்ளோரோசிலசேன்ஸ் AZ. ஸோ இங்கே சிலாக்சேன்ஸ் OX ஆக்சிஜன் இருக்கிறப்போ சிலாக்சேன்ஸ் சொல்லுவோம். இங்கே NH வந்துச்சுன்னா சிலசேன்ஸ் SILAZANES சிலசேன்ஸ். ஸோ குளோரோசிலசேன்ஸ் Cl3Si NH SiCl3 குளோரோசிலசேன்ஸ். ஸோ இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ வித் அமோனியாவில் சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் கிவ்ஸ் குளோரோசிலசேன்ஸ். ஸோ இதுதான் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். Then next we will see the uses. Use in the production of semiconducting silicon. சிலிக்கான் குறை கடத்திகள் தயாரிக்க யூஸ் ஆகுது. Then used in the synthesis of silica gel, silicic esters. So silica gel prepare பண்ணுறதுக்கும் silicic esters. Silicic esters எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா is a binder of ceramic materials. ceramic materials ஒட்டுறதுக்கு, ஸோ பீங்கான் பொருட்களை ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த silicic esters யூஸ் ஆகுது. இந்த silicic esters ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த சிலிக்கான் டெட்ராக்ளோரைட் நம்மளுக்கு தேவை. The next compound of silicon, that is silicones. இது very important topic and also very interesting one. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்த மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அண்ட் அதோட யூசஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சிலிகோன்ஸோடது. ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ சிலிகோன்ஸ் அப்படின்னா பாலிசிலாக்சேன்ஸ். பாலிமர்ஸ் பாலிமர். ஸோ பலபடி சேர்மம். இட்ஸ் அ ஆர்கனோசிலிகான் பாலிமர். கரிம சிலிகான் பலபடி. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹை டெம்பரேச்சர் பாலிமர்ஸ். காரணம் என்னன்னா they have very high thermal stability. ஸோ எவ்வளோ ஹீட் பண்ணாலும் அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறனால இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ஹை டெம்பரேச்சர் பாலிமர்ஸ். ஸோ இது அதிக வெப்ப நிலைப்புத்தன்மை கொண்டது. அப்புறம் இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா எளிய வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா R2SiO. ஸோ இந்த யூனிட் தான் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது சிலிகோன்ஸில். ஸோ இதில் வந்து இந்த R2SiO தான் எனக்கு ரிப்பீட்டிங் யூனிட். ஸோ இந்த R2, ஸோ ஆர்னு சொல்கிறப்ப ஆர்னா என்னென்னா தட் இஸ் ஆல்கைல் குரூப்ஸ். நம்ம படிச்சிருக்கோம், லாஸ்ட் இயர்லேயே நம்ம படிச்சிருக்கிறோம். ஆர்ங்கிறது ஆல்கைல் குரூப்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஆல்கைல் குரூப்ஸ்னு படிச்சிருக்கிறோம். ஸோ ஆல்கைல் குரூப்புங்கிறப்போ தட் இஸ் CH3 இருக்கலாம், மெத்தில் குரூப், C2H5 எத்தில் குரூப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர் குரூப். ஸோ இந்த ஆர் குரூப் வந்து ஆல்கைல் குரூப்பாக இருக்கலாம், இல்லைனா அரைல் குரூப்பாக இருக்கலாம். ஸோ அரைல்னு சொல்கிறப்போ பென்சீன் குரூப், பென்சீன் ரிங் இருக்கிற ஸோ அரைல், பென்சைல் குரூப், ஃபீனைல் குரூப்ஸ் இதெல்லாம் அரைல் லெவல். ஸோ ஆர்ங்கிறது என்ன, தட் இஸ் ஆல்கைல் குரூப்பாக இருக்கலாம், இல்லைனா அரைல் குரூப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ தட் இஸ் R2SiO. இந்த மாதிரி ஒரு யூனிட் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா தட் இஸ் சிலிகோன்ஸ். ஸோ ஆர் இஸ் ஆல்கைல் ஆர் அரைல் குரூப். ஸோ இது வந்து எதுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னா R2CO. நம்ம கீட்டோன்ஸ் படிச்சிருக்கோம், லாஸ்ட் இயரில் கீட்டோன்ஸ் படிச்சிருக்கோம். R2CO ஸோ கார்பன் காம்பவுண்ட் அது. ஸோ RCO ஆர்னு படிச்சிருக்கோம். ஸோ இப்போ R2 இதுலேயும்
ஆல்கைல் ஆர்ங்கிறது ஆல்கைல் ஆர் அரைல் குரூப். ஸோ இப்போ இந்த கார்பன் இது வந்து நம்ம கீட்டோன் சொல்லுவோம். அப்போ அந்த கீட்டோனுக்கு சிமிலராக இந்த காம்பவுண்ட் இருக்கிறதுனால, தட் இஸ் த சிலிக்கோன்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து நம்ம சிலிக்கோன்ஸ் சொல்கிறோம். ஸோ கீட்டோன்ஸ் ஃபார்முலா மாதிரி R2CO மாதிரி இங்கே R2SiO இருக்கிறதுனால இதோட நேம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சிலிக்கோன் அப்படி சொல்கிறோம். தென் இதோட ப்ரிப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் செயின் பாலிமர். ஸோ அதுலேயே ஸ்ட்ரெயிட் செயின் இருக்குது, அப்புறம் சைக்ளிக் செயின் இருக்குது, அப்புறம் கிராஸ் லிங்க் பாலிமர் இருக்குது. ஸோ அதோடைய எப்படி அது லிங்க் ஆகிருக்கு, அந்த செயின் வந்து எப்படி லிங்க் ஆகிருக்க பொறுத்து அதோடைய டைப்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் செயின் பாலிமர். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டைஆல்கைல் டைக்ளோரோசிலேன்ஸ். ஸோ டைஆல்கைல் டைக்ளோரோசிலேன்ஸ் எடுத்து, ஸோ R2SiCl2 எடுத்து நம்ம அதை ஹைட்ரலைஸ் பண்ணுறப்போ we get straight chain silicones. ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், R2SiCl2 எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா RCl ஆல்கைல் குளோரைடு எடுத்து, ஸோ ஆர் குரூப் ஆல்கைல் குளோரைடாக இருக்கலாம் இல்லை அரைல் குளோரைடாக இருக்கலாம், எடுத்து அது கூட சிலிக்கான் ஆட் பண்ணுறப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் அட் 570 Kelvin. ஸோ RCl கேஸ் எடுத்து அதோட சிலிக்கான் ஆட் பண்ணி காப்பர், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் இஸ் அ மெட்டல், 570 Kelvin ஆட் பண்ணுறப்போ ஹீட் பண்ணுறப்போ R2SiCl2 கிடைக்கும். இந்த R2SiCl2வை ஹைட்ரலைஸ் பண்ணுறப்போ we get linear silicone. ஸோ SI, ஸோ இதே ஃபார்முலா தான் இங்கே எப்படி எழுதியிருக்கிறோம். ஸோ SI இந்த பக்கத்தில் 2 Cl2, இந்த சைடில் 2 Cr. ஸோ R2SiCl2 ப்ளஸ் 2H2O ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். ஸோ ஹைட்ரலைஸ் பண்ணுறப்போ இந்த Cl2 என்னவா கன்வெர்ட் ஆயிருது, தட் இஸ் கன்வெர்டட் இன்டு OH. ஸோ இந்த OH இந்த சைடில் ஒரு OH, மேலே ஒரு R, கீழே ஒரு R. ஸோ இப்போ இந்த OH-ஐ பாலிமரைஸ் பண்ணுறப்போ, அதாவது கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன். ஸோ கண்டென்சேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு H2O-வை ரிமூவ் பண்ணிவிட்டு பாலிமரைஸ் ஆகுறது. ஸோ இப்போ ஒரு H2O, ஸோ இது பக்கத்தில் இன்னொரு, இந்த சைடில் இன்னொரு மாலிகுல் இப்படி ஆட் பண்ணுறப்போ நடுவில் இருக்கிற OH இதில் இருக்கிற, இந்த சைட்லேயும் ஒரு OH இருக்குது, இங்கேயும் பக்கத்துலேயும் ஒரு OH இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற H2O-வை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு O-வா ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ SI இங்கே ஒரு OH இருக்குது, இந்த SIயில் ஒரு OH இருக்குது. அந்த OH குரூப்லேருந்து 2 OH குரூப்லேருந்து ஒரு H2O வெளியில் போயிட்டு ஒரே ஒரு O மட்டும் ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிமரைஸ் ஆகுறது கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு H2O ரிமூவ் ஆகிட்டு பாலிமரைசேஷன் ஆச்சுன்னா தட் இஸ் கண்டென்சேஷன் பாலிமர். ஸோ இந்த மாதிரி கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் ஆகிறதுக்கு ஆகி ஃபார்ம் பண்ணுறது தான் லீனியர் சிலிக்கோன்ஸ், இல்லைனா ஸ்ட்ரெயிட் செயின் பாலிமர், நேர்கோட்டு சிலிக்கோன்கள். ஸோ இதுதான் நேர்கோட்டு சிலிக்கோன்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது. சரி, ஸோ இந்த நேர்கோட்டு சிலிக்கோன்கள் இல்லைனா இந்த லீனியர் சிலிக்கோன் எடுத்து நம்ம சைக்ளிக் பாலிமர்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னா சைக்ளிக் பாலிமர்ஸ் எப்படி ஆகும், இந்த இதில் இப்படி கண்டினியூ ஆகிட்டே போகும். அடுத்து லாஸ்ட் எண்டில் இங்கே ஒரு OH இருக்கும், இங்கே ஒரு OH இருக்கும். அந்த OH அப்படியே சைக்ளிக் ஆகி இங்கேருந்து ஒரு H2O ரிமூவ் ஆகும். ஸோ இந்த OH இந்த எண்டில் ஒரு OH, இந்த எண்டில் ஒரு OH இருக்கும் லாஸ்ட் எண்டில். ஸோ அது ரெண்டும் அப்படியே கம்பைன் ஆகி ஒரு சைக்ளிக் குரூப்பாக ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது சைக்ளிக் சிலிக்கோன்ஸ். ஸோ இதில் இந்த ஆர்க்கு பதிலாக OH இருந்து மேலேயும் அப்படியே லென்த்தாக ஃபார்ம் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கிராஸ் லிங்க் பாலிமர். ஸோ மேலேயும் ஒரு SI, இங்கே SiO_SI, ஸோ இங்கே SiO_SI. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது வந்து தட் இஸ் கிராஸ் லிங்க் பாலிமர். ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம கிராஸ் லிங்க் பாலிமர் எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் வெரி காம்ப்ளெக்ஸ் கிராஸ் லிங்க் பாலிமர், மிகவும் சிக்கலான குறுக பல படிகள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா மோனோ ஆல்கைல் ட்ரைக்ளோரோசிலேன்ஸ், அதாவது RSiCl3. ஸோ மோனோ ஆல்கைல் ட்ரைக்ளோரோசிலேன்ஸ் RSiCl3 எடுத்து அதை ஹைட்ரலைஸ் பண்ணோன்னா we get. ஸோ இப்போ RSiCl3, ஸோ
எஸ்ஐக்கு 3 சைட்ஸும் சிஎல் இருக்குது, ஒரு சைடு ஆர் இருக்குது. அப்போ அந்த 3 சிஎல்3யும் ஹைட்ரலைஸ் பண்ணுறப்போ வாட்டர் ஆட் பண்ணுறப்போ தட் இஸ் கன்வெர்டட் இன்டு OH OH OH. அந்த OH நம்ம இங்கே ஒரு மாலிகூல், இங்கே ஒரு மாலிகூல், கீழே இந்த சைடில், ஸோ 4 மாலிகூல் எடுத்து ஆட் பண்ணுறப்போ இதில் இருக்கிற, ஸோ இது என்ன சொல்லியிருக்கிறோம் நம்ம, கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன். ஸோ கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் சொல்கிறப்போ ஒரு H2O ரிமூவ் ஆகும். ஸோ இதில் இருக்கிற OH இதில் ஒரு H இதில் ரிமூவ் ஆகும், இதில் ஒரு OH இதில் ஒரு H ரிமூவ் ஆகும், இந்த இடத்துல ஒரு OH இதில் ஒரு H ரிமூவ் ஆகும், இந்த இடத்துல ஒரு OH ஒரு H ரிமூவ் ஆகி ஒரு H2O. அப்போ 4 H2O வெளியில் போன உடனே என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் RSiO. ஸோ சாரி, இந்த ஃபார்முலா இப்படி வரும், கொஞ்சம் இங்கே பக்கத்தில் வரும், உங்கள் புக்கில் பாருங்கள் இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ RSiO, இந்த SiO, இந்த பாண்ட் இங்கே வரும் ஆக்சுவலி, ஸோ இதில் வரும். ஸோ O அடுத்தது O, இந்த ஓவோட இந்த SI. ஸோ அது கொஞ்சம் படம் கொஞ்சம் கிராஸில் இருக்குமா, ஸோ புக்கில் பார்த்துக்கோங்க. ஸோ SiO SI, அதே மாதிரி O, இந்த பாண்ட் இதில் வரும். ஸோ SI O SI, ஸோ O SI. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறது திஸ் இஸ் கிராஸ் லிங்க் பாலிமர். மிகவும் சிக்கலான குறுக பல படிகள். ஸோ இதுதான் இதோட ப்ரிப்பரேஷன், சிலிக்கோன்ஸோட ப்ரிப்பரேஷன். The next types of silicones. So types of silicones, first one linear silicones, second one cyclic silicones, third one cross link silicones. இதுதான் நம்ம பார்த்தோம், நம்ம linear silicones preparation பார்த்தோம், cross link silicones பார்த்தோம். ஸோ linear silicones சொல்கிறது நம்ம straight chain siliconesனு சொல்லலாம், நேர்கோட்டு சிலிக்கோன்கள். cross link silicones குறுக்கு பிணைப்பு சிலிக்கோன்கள். சைக்ளிக் சிலிக்கோன்ஸ் வளைய சிலிக்கோன்கள். ஸோ இதுதான் 3 டைப். இதில் கிராஸ் லிங்க் சிலிக்கோன்ஸ் நம்ம பார்த்தோம் ப்ரிப்பரேஷன், லீனியர் சிலிக்கோன்ஸோட ப்ரிப்பரேஷனும் பார்த்தோம். ஸோ இப்போ அது என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பை ஹைட்ராலிசிஸ் டை ஆல்கைல் ஆர் டை அரைல் டைக்ளோரோசிலேன்ஸ், டை ஆல்கைல் ஆர் டை அரைல் டைக்ளோரோசிலேன்ஸ் எடுத்து நம்ம அதை ஹைட்ரலைஸ் பண்ணுறப்போ we get linear silicones. அதோட ப்ரிப்பரேஷன் நம்ம லாஸ்ட்லேயே பார்த்துட்டோம். தென் இது ரெண்டாக இன்னும் டிவைட் ஆகுது. தட் இஸ் சிலிக்கோன் ரப்பர்ஸும் இதில் சிலிக்கோன் ரெசின்ஸும் இதில் வரும். ஸோ சிலிக்கோன் ரப்பர்ஸ் என்னென்னா, ஸோ இந்த ஹைட்ரலைஸ் பண்ண பிறகு ஒரு ஸ்ட்ரெயிட் செயினாக கிடைக்கும். அந்த செயினில் நம்ம சப்ஸ்டியூஷன் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ, ஸோ அது கூட பிரிட்ஜ் பண்ணுறப்போ மெத்திலின் குரூப் பிரிட்ஜ் பண்ணோன்னா வி கெட் சிலிக்கோன் ரப்பர்ஸ். ஸோ பிரிட்ஜ் பை மெத்திலின் குரூப்ஸ் அப்படின்னா வி கெட் சிலிக்கோன் ரப்பர்ஸ். சிலிக்கோன் ரெசின்ஸ் அதாவது சிலிக்கோன் பிசின்கள் அப்படின்னா இது எதை வச்சு பிரிட்ஜ் பண்ணுவோன்னா ஆர்கானிக் ரெசின்ஸ் அல்லனா அக்ரிலிக் எஸ்டர்ஸ் வச்சு பிரிட்ஜ் பண்ணுறப்போ வி கெட் சிலிக்கோன் ரெசின்ஸ், சிலிக்கோன் பிசின்கள். அடுத்தது சைக்ளிக் சிலிக்கோன்ஸ். ஸோ சைக்ளிக் சிலிக்கோன்ஸ் எதை ஹைட்ரலைஸ் பண்ணுறப்போனா R2SiCl2 சேம் தான், இதே தான் டை ஆல்கைல் அல்லது டை அரைல் டைக்ளோரோசிலேன். ஸோ ஆர் சொல்கிறப்ப என்னன்னு சொல்லியிருக்கேன், டை ஆல்கைல் இல்லைனா டை அரைல் குரூப். ஸோ ஆல்கைல்னு சொல்கிறப்ப என்ன குரூப்பு, CH3 C2H5 C2 இல்லைனா C3H7 இந்த மாதிரி ஆல்கைல் குரூப்ஸ். இது லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருக்கோம். அரைல் குரூப்ஸ், டை அரைல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ தட் இஸ் C6H5 CH2 C6H5 ஃபீனைல் பென்சைல் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் அரைல் குரூப்ஸ். ஸோ இது மாதிரி டை அரைல்னா ட்வைஸ், டை ஆல்கைல்னு சொல்கிறப்போ R2 ட்வைஸ், 2 ஆல்கைல் குரூப்ஸ் இல்லை 2 அரைல் குரூப்ஸ் எடுத்து டைக்ளோரோ அதே மாதிரி டைக்ளோரோசிலேன்ஸ் ஹைட்ரலைஸ் பண்ணுறப்போ, ஸோ இது ஹைட்ரலைஸ் பண்ண பிறகு சைக்ளிக் சிலிக்கோன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணும், ஸோ ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கும். இதே மாதிரி லீனியர் செயின்றப்போ ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கும். எண்டில் ஒரு OH இருக்கும், இந்த எண்டில் ஒரு OH இருக்கும். அந்த 2 OHலேருந்தும் நம்ம என்ன செய்கிறோம், அந்த 2 OHலேருந்தும் ஒரு H2O ரிமூவ் பண்ணும்போது ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அதுதான் சைக்ளிக் சிலிக்கோன். ஸோ ரெண்டுக்கும் சேம் ஃபார்முலா தான், சேம் காம்பவுண்டில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். டை ஆல்கைல் டை அரைல் டைக்ளோரோ சிலேன்ஸ்லேருந்து, ஸோ டை ஆல்கைல் ஆர் டை அரைல்ஸ் டைக்ளோரோ சிலேன்ஸ்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் இதில் அப்படியே லீனியராக இருக்கும். எண்டில் ஒரு OH இந்த எண்டில் ஒரு OHோட ஸ்டாப் ஆயிரும். பட் சைக்ளிக் சிலிக்கோன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த 2 எண்டில் இருக்கிற OHும் கம்பைன் ஆகி
ஒரு H2O ரிமூவ் ஆகும்போது ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அதுதான் சைக்ளிக் சிலிகோன்ஸ். ஸோ அடுத்தது கிராஸ்லிங்க் சிலிகோன்ஸ். இது வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் RSiCl3. ஸோ இப்போ இது SiCl3ன்னு சொல்கிறப்போ Cl3 3 சைட்ஸும் இருக்கும். அப்போ இந்த Cl3 எல்லாமே என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்போ OH கன்வெர்ட் ஆகும். அந்த OH இருக்கிறப்போ கண்டென்சேஷன் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிற OHோட சேர்ந்து H2O வெளியில் வரும்போது அப்போ 3 சைட்ஸும் என்ன செய்யும்? அந்த சிலிக்கானை சுற்றி O லிங்கேஜ் வரும். ஸோ அப்போ அதுதான் அது கிராஸ் லிங்க் சிலிகோன்ஸ். ஸோ இது நம்ம ஏற்கனவே ப்ரிப்பரேஷனில் நம்ம பார்த்தோம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிலிகோன்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா எல்லா சிலிகோன்ஸுமே வாட்டர் ரிப்பல்லண்ட். ஸோ நீர் வெறுக்கும் தன்மை கொண்டது. காரணம் என்ன அப்படின்னா இது கூட நம்ம எப்போவுமே ஒரு R குரூப் ஆல்கைல் குரூப் இருக்குது. ஸோ ஆல்கைன்ஸ் வந்து எப்போவுமே வாட்டர் ரிப்பல்லண்ட். ஸோ அதனால அந்த ஆல்கைல் குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்கிறதுனால அது வந்து ஆல்கைன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுது. தே ஆர் வாட்டர் ரிப்பல்லண்ட். தென் தே ஆர் thermal and electrical insulators. ஸோ வெப்பம் மற்றும் மின் கடத்தா தன்மை கொண்டவை. அடுத்து கெமிக்கலி தே ஆர் இன்னட். ஸோ அதுக்கு எந்த ஆல்மோஸ்ட் என்ன செய்யாது? ரியாக்ஷன் எதோடையும் நடக்காது. ஸோ இன்னர்ட்டாக இருக்கும் கெமிக்கலி. ஸோ மந்தத்தன்மை கொண்டவை. லோயர் சிலிகான்ஸ் ஆயிலி லிக்விட்ஸ். ஸோ இது கூட என்ன இப்போ இது எப்படி நம்ம வந்து ஆயிலி லிக்விட்ஸா இல்லைனா சாலிட்ஸாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதோட எந்த லோயர் சிலிகான்ஸ் அப்படி சொல்கிறப்போ அது அந்த கிராஸ் லிங்கிங் எப்படி இருக்குது, அந்த லிங்கிங் எப்படி இருக்குது, அந்த RSiO லிங்கேஜ் எப்படி இருக்குது, அது லீனியராக இருக்கா, சைக்ளிக்காக இருக்கா, இல்லைனா கிராஸ் லிங்க்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி அதோட லிங்கேஜ் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஆல்கைல் குரூப்ஸ், அந்த ஆர் குரூப் வந்து என்னென்ன ஆல்கைல் குரூப்ஸ் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் அதோட நேச்சரை பொறுத்து தான் அது வந்து ஆயிலி லிக்விடாக இருக்கா எப்படிங்கிறதெல்லாம் மனுஷலாம் சொல்ல முடியும். ஸோ லோயர் சிலிகான்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆயிலி லிக்விட்ஸாக இருக்கும். ஹையர் சிலிகான்ஸ் ஆர் வேக்சி சாலிட்ஸ். மெழுகு போன்ற திண்மமாக இருக்கும். விஸ்காசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஈவன் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஸோ விஸ்காசிட்டி அப்படின்னு சொன்னால் பாகு நிலைத்தன்மை, அது வந்து மாறாமல் இருக்கும். ஹை டெம்பரேச்சர் அதாவது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனால் கூட அதோடைய விஸ்காசிட்டி மாறாது. ஈவன் வின்டரில் கூட அது மாறாது. ஸோ இதான் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். Then next uses. So used for low temperature lubrication in vacuum pump and high temperature oil baths. So குறைந்த வெப்பநிலை உயவு பொருளா யூஸ் ஆகுது. ஸோ லூப்ரிகேஷனுக்கு வேக்யூம் பம்பில் யூஸ் ஆகுது. அண்ட் ஹாட் டெம்பரேச்சர் ஆயில் பாத்ஸில் யூஸ் ஆகுது. தென் யூஸ் ஃபார் மேக்கிங் வாட்டர் ப்ரூஃபிங் கிளாத்ஸ். நீர் வெறுக்கும் ஆடைகள் நம்ம உருவாக்குறதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் யூஸ் அஸ் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் ஃபார் எலக்ட்ரிக் மோட்டார். ஸோ இன்சுலேட்டிங், ஸோ மின் காப்பு பொருளாக, மின் கடத்தாத பொருளாக அதை நினச்சிதான் நம்ம அதை எலக்ட்ரிக் மோட்டாரில் இதை யூஸ் பண்ணுறோம். தென் மிக்ஸ்ட் வித் பெயிண்ட்ஸ் அண்ட் எனாமல்ஸ் டு மேக் தெம் ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் ஹை டெம்பரேச்சர் டேம்ப்னஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். நம்ம வீட்டில் பெயிண்ட் பண்ணுறப்போ எனாமல் பண்ணுறப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அந்த சிலிகான்ஸை ஆட் பண்ணோன்னா ஈவன் ஹை டெம்பரேச்சர்னால் சூரிய ஒளி சன்லைட்டில் அது கலர்ஸ் வந்து மாறாது. அந்த பெயிண்டோடைய தன்மை வந்து மாறாமல் இருக்கும். டேம்ப்னஸ்னால் ஈரப்பதம். ஸோ மழை பெஞ்சதுனா கூட அந்த பெயிண்ட் வந்து ஒன்றும் ஆகாது. ஈவன் வேறு எந்த கெமிக்கல்ஸ் அதில் ஆட் ஆச்சுன்னா கூட ஒன்றும் பண்ணாது. ஸோ பெயிண்ட் அண்ட் எனாமல்ஸில் இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். தண்ணியோ டெம்பரேச்சரோ எதுவும் பண்ணாத அளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதுதான் சிலிகான். ஸோ சிலிகான்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். கொஸ்டினும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் எக்ஸாமுக்கு. அண்ட் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நீங்கள் திருப்பி கொஞ்சம் படிச்சிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு டைம் அதில் அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் பார்க்க உங்களுக்கு படித்து நான் எழுதி பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். யூசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். த நெக்ஸ்ட் ஒன் சிலிகேட்ஸ். ஸோ நம்மளோட எர்த் கிரஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் 95% புவியினுடைய மேற்பரப்பில் 95% வந்து சிலிகேட்ஸாக தான் இருக்குது. சிலிக்காவும் சிலிகேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த சிலிகேட்ஸ் வந்து மோஸ்ட்லி எதுக்கு நம்ம யூஸ் ஆகுதுன்னா கிளாஸ், சிராமிக் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயும் இந்த சிலிகேட்ஸ் தான். அப்புறம் நம்ம ஸ்டோன்ஸ், நிறைய ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிங்கில் எல்லாம் வைக்கிற ஸ்டோன்ஸ், பெரில் அப்படி சொல்லுவோம், அதெல்லாம் எல்லா அந்த பச்சை கலர் கல், இந்த எல்லா ஸ்டோன்ஸுக்குமே இந்த சிலிகேட்ஸ் தான். இந்த எல்லாமே அது ஒரு சிலிகேட்ஸ் தான்.
it's a mineral which contains SiNO2 in tetrahedral SiO4 4 minus, sorry, இதில் 4 minus வரும், minus units linked together in different patterns. So SiO4 4 minus ங்கிற யூனிட், இதில் ஒரு மைனஸ் வரும். ஸோ SiO4 4 minusங்கிற யூனிட்ஸ் வந்து லிங்க் ஆகி ஃபார்ம் பண்ணுறது தான் சிலிகேட்ஸ். அது வந்து ஆனால் இன்னும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்கும். அது எப்படி அந்த யூனிட்ஸ் வந்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ இதில் நிறைய சிலிகேட்ஸ் இருக்குது. இதுவும் ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அதில் நான் போடலை, பிக்சர்ஸ்லாம் போடலை, பட் பாருங்கள், நெட்டில் பாருங்கள், ரொம்ப அழகழகான ஸ்டோன்ஸாக இருக்கும். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த எப்படி அந்த பேட்டர்ன்ஸ் வந்து அந்த யூனிட்ஸ் வந்து எப்படி லிங்க் ஆகிருக்குதோ அதை பொறுத்து நிறைய அதோட டைப்ஸ் இருக்குது. ஸோ ஆர்த்தோசிலிகேட்ஸ், பைரோசிலிகேட்ஸ், சைக்ளிக் சிலிகேட்ஸ், ஐனோசிலிகேட்ஸ், ஷீட், டெக்டோசிலிகேட்ஸ். ஸோ இதை பற்றி, இந்த டைப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்த்தோசிலிகேட்ஸ் ஆர் அதுக்கு இன்னொரு பேர் வந்து நீசோசிலிகேட்ஸ். ஸோ இதில் அதே SiO4 4 மைனஸ் டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் நான்முகி அலகுகள் தான் இருக்குது. சேம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது Si, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது Si, இது Cl, இது O4, ரெட் கலரில் இருக்கிறது ஆக்சிஜன். ஸோ O4 யூனிட்ஸ். ஸோ இப்படி சிங்கிளாக இப்படி தனித்தனியாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஆர்த்தோசிலிகேட்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபீனசைட், Be2 SiO4, olivine, FeMg twice SiO4. ஸோ இந்த ஆலிவின்ங்கிறது வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோன், எல்லோ கிரீன் ஸ்டோன். ஃபினசைட்ங்கிறது ஒரு ஒயிட் ஸ்டோன், ஃபினசைட் ஒயிட் ஸ்டோன். இது நல்லா அழகாக எல்லோ கிரீன் ஸ்டோனாக இருக்கும். ஸோ இதுதான் ஆர்த்தோசிலிகேட்ஸ். இப்போ ஆர்த்தோசிலிகேட்டில் சிங்கிள் ஒரே ஒரு SiO4 யூனிட்டாக, இது எதுலேயுமே அந்த ஆக்சிஜன் வந்து எதோடையுமே அட்டாச் ஆகாமல் இப்படி தனியாக, ஸோ இது தனியாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஆர்த்தோசிலிகேட்ஸ், இல்லைனா நீசோசிலிகேட்ஸ் சொல்லுவோம். தென் செகண்ட் ஒன் பைரோசிலிகேட் ஆர் சோரோசிலிகேட். ஸோ இதில் எப்படின்னா ரெண்டு SiO4 யூனிட்ஸை அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இட் கண்டைன்ஸ் 2 SiO4 4 minus யூனிட்ஸ். அதில் ரெண்டில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் என்ன செஞ்சிடும், வெளியில் போயிட்டு Si2O8 இருக்க வேண்டியது 7, அதாவது ஒரு ஆக்சிஜன் வெளியில் போயிட்டு, அதாவது இந்த SI வந்து ரெண்டு SIக்கு மிடில் ஒரே ஒரு ஆக்சிஜன் அதாவது ஷேர் ஆச்சுன்னா, ஸோ ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து அதில் ஷேர் ஆகிருந்துச்சுன்னா தட் இஸ் பைரோசிலிகேட். ஸோ இந்த மாதிரி Si2O7 4 மைனஸ் அயான்ஸாக இருக்கும். பாருங்க, இது ஒரு SiO4, இது ஒரு SiO4. ஆனால் இதில் இருக்கிற ஒரு ஆக்சிஜனும் இதில் இருக்கிற ஒரு ஆக்சிஜனும் ஷேர் ஆகிறதுனால இப்போ எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 1 2 3 4 5 6 7 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு யூனிட்ஸ் வந்து ஜாயின் ஆகி ஒரு ஆக்சிஜனால் ஷேர் ஆகிருந்துச்சுன்னா, ஸோ அதான் இட்ஸ் ஷேர்ட் பை 1 ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ இந்த மாதிரி ஷேர் ஆகிருந்துச்சுன்னா ஷேர்ஸ் 1 ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா திஸ் இஸ் பைரோசிலிகேட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டாட்விடைட், ஸோ SC2 சாரி 2 மிஸ் ஆகிருக்கு. ஸோ SC2 SiO7. ஸோ இதுதான் பைரோசிலிகேட். த நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் cyclic silicates or ring silicates. Cyclic silicates or ring silicates. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா SiO3 n times 2n minus ions are formed by linking 3 or more tetrahedral SiO4 4 minus units. அதாவது 3 இல்லைனா 3 SiO4 units அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா they form cyclic silicates or ring silicates, வளைய சிலிகேட்டுகள். ஸோ பாருங்க இப்போ, ஸோ
ஸோ இந்த மாதிரி ஒரு ரிங்காக ஒரு சைக்ளிக் குரூப்பாக என்ன செய்யுது ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இது ஒரு SiO4, இது ஒரு SiO4. ஸோ இதில் இந்த சைடில் இருக்கிற ஆக்சிஜனும் இதில் ஷேர் ஆகும். இந்த 2 SiO4 யூனிட்ஸ்க்கு மிடில் ஷேர் ஆகும். இந்த ஆக்சிஜன் இதுக்கு இந்த சைடில் இருக்கிற ஆக்சிஜனும் இதில், ஸோ 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து ஷேர் ஆகும். ஸோ இதுதான் இட் ஷேர்ஸ் 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஸோ இட் ஷேர்ஸ் 2 ஆக்சிஜன். ஸோ இதெல்லாம் இது 3 மெம்பர்ட் ரிங். ஸோ ஒன்று ஒரு SiO4 யூனிட், இது ஒரு SiO4 யூனிட், இது ஒரு SiO4 யூனிட். ஸோ 3 மெம்பர்ட் ரிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் ஷேர்ட் பிட்வீன் தீஸ் 2. அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் ஷேர்ட் பிட்வீன் தீஸ் 2 SiO4 யூனிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இது சைக்ளிக் சிலிகேட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ட் ரிங்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 SiO4 யூனிட்ஸ். இதெல்லாம் cyclic silicates or ring silicates. இதுக்கு எக்ஸாம்பிள் beryl Be3Al SiO3 6 times. இது வந்து அழகான ஒரு green color ஸ்டோனாக இருக்கும். ஸோ beryl. The next one inosilicates. ஸோ இதுலேயும் n number of silicate units இருக்கும். ஸோ silicate units சொல்கிறப்போ SiO4 4- அந்த யூனிட்ஸ் இருக்கும். ஸோ shares between 2 oxygen atoms. இது வந்து ரெண்டாக டிவைட் ஆயிருக்கு. ஸோ ஐனோசிலிகேட்ஸ் அகெயின் ரெண்டாக டிவைட் ஆயிருக்குது. தட் இஸ் ஒன் இஸ் செயின் சிலிகேட்ஸ், இல்லைனா பைராக்சின்ஸ் சொல்லுவோம். இன்னொன்று டபுள் செயின் சிலிகேட்ஸ் ஆர் ஆம்பிபோல்ஸ். இங்கே பாருங்க, இதில் இது செயின் சிலிகேட்ஸ். ஸோ இப்படி செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது. இது டபுள் செயின் சிலிகேட்ஸ், இது ஆம்பிபோல்ஸ். ஸோ இது டபுள் செயின். ஸோ இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். திஸ் இஸ் double chain silicates, amphiboles. இது single chain. ஸோ இது டபுள் செயின். ஸோ அப்போ இது ஒரு ஸ்டார் ஷேப்பில் அகைன் அப்படி ஃபார்ம் பண்ணிகிட்டே போகுது. இது சிங்கிள் செயின். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செயின் சிலிகேட்ஸ் pyroxenes. So contain SiO3 n times 2n- by linking tetrahedral units SiO4 4- units linearly. So linear அப்படியே அட்டாச் ஆயிருக்கிறது. செயின் சிலிகேட்ஸ் சங்கிலி சிலிகேட்டுகள். ஸோ இது அதில் பார்த்தது தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாட்யூமின் LiAl SiO3 twice. ஸோ இதுதான் செயின் சிலிகேட்ஸ் பைராக்சின்ஸ். அடுத்தது டபுள் செயின் சிலிகேட்ஸ் ஆம்பிபோல்ஸ். ஸோ இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஸோ இது டபுள் செயின் சிலிகேட்ஸ் இரட்டை சங்கிலி சிலிகேட்டுகள் ஆம்பிபோல்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்பெஸ்டாஸ். நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற ஆஸ்பெஸ்டாஸ். ஸோ இப்போ அது டாக்ஸிக்கிறதுனால இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஷேரிங் 2 வெர்டிசஸ். இப்போ 2 வெர்டிசஸாக என்ன செய்கிறோம் ஷேர் பண்ணுறது. அண்ட் ஷேரிங் 3 வெர்டிசஸ். 3 வெர்டிசஸையும் ஷேர் பண்ணியிருக்கிறதும் இருக்குது, 2 வெர்டிசஸோட ஷேர் பண்ணுறதும் இருக்குது. ஸோ 2 வெர்டிசஸ் ஷேர் பண்ணியிருக்கிறதும் இருக்குது, 3 வெர்டிசஸுமே ஷேர் ஆகிருக்கிறதும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் டபுள் செயின் சிலிகேட்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் ஷீட் ஆர் ஃபைலோசிலிகேட்ஸ். தாள்னு சொல்லுவோம். ஷீட் ஆர் ஃபைலோசிலிகேட்ஸ். இதில் எந்த யூனிட்ஸ் இருக்குன்னா Si2O5 n times 2n- ions இருக்குது. ஸோ இதில் பாருங்கள். ஸோ Si2O5. ஸோ இப்போ இது ஏன்னா இதில் எல்லாமே இது இந்த SI யூனிட் எடுத்திங்கன்னா 3மே ஷேர் ஆகிருக்கு. ஸோ ஷேர் ஆகிருக்கிறப்போ இப்போ Si2O5 n 2- ionsஆக இருக்கும். ஷேர்ஸ் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். எல்லாமே 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸையும் ஷேர் பண்ணியிருக்குது. ஸோ இந்த சிலிக்கான் எடுத்திங்கன்னா இந்த 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஷேர் இருக்குது. இந்த சிலிக்கான் எடுத்திங்கன்னா இதில் 3 ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே ஷேர்ஸ் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஸோ அப்படியே டபுளாக. ஸோ இதுக்கு முந்தினது ஐனோசிலிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த எண்டில் இருக்கிற ஆக்சிஜன் அப்படியே ஆக்சிஜனாகவே தான் இருக்கும், ஷேர் ஆகிருக்காது. ஸோ இதில் வந்து அப்படி கண்டினியூஸாக ஒரு ஷீட் மாதிரி என்ன செய்யும் ஃபார்ம் பண்ணிகிட்டே போகும்.
ஸோ திஸ் இஸ் ஷேர்ட் பை எல்லாமே 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஷீட் ஆர் ஃபைலோசிலிகேட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 3-dimensional சிலிகேட்ஸ், முப்பரிமாண சிலிகேட்டுகள் எல்லாம் டெக்டோசிலிகேட்ஸ் சொல்லுவோம். ஸோ இது எந்த யூனிட்ஸ் இருக்குன்னா தட் இஸ் SiO4 தான் இந்த 3-dimensional நெட்வொர்க்கில் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே, ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுமே ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆக்சிஜன், பேக்கில் இருக்கிற, ஸோ அப்படி ஒரு 3-dimensional நெட்வொர்க்காக ஃபார்ம் பண்ணோம். ஸோ எல்லா ஆக்சிஜன் ஆட்டம்ஸுமே ஷேர் ஆகிருக்கும். ஸோ ஷேர்ஸ் ஆல் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு குவார்ட்ஸ். ஸோ தீஸ் டெக்டேட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு அலுமினியம் சிலிகேட்ஸ் பை ரீப்ளேசிங் SiO4 by அலுமினியம் யூனிட்ஸ். அது வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபெல்ஸ்பார் அண்ட் ஜியோலைட்ஸ். ஸோ குவார்ட்ஸ் வந்து நார்மல் 3-dimensional நெட்வொர்க்கில் வெறுமன SiO2 யூனிட்ஸ் மட்டும் இருக்கிறது, SiO4 யூனிட்ஸ் மட்டும் இருக்கிறது. இதில் ஒரு அலுமினியம் AlO4 யூனிட் வந்து ரீப்ளேஸ் ஆச்சுன்னா தட் இஸ் அலுமினோ சிலிகேட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஃபெல்ஸ்பார் அண்ட் ஜியோலைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3-dimensional சிலிகேட்ஸில் எல்லா ஆக்சிஜன் ஆட்டம்ஸுமே ஷேர் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ 3-dimensional சிலிகேட், முப்பரிமாண சிலிகேட்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஜியோலைட்ஸ் பற்றி தனியாக பார்க்கலாம். ஸோ இதுதான் 6 types of silicates. So first one orthosilicates, second one pyrosilicates, third one cyclic silicates, fourth one inosilicates, fifth one sheet, sixth one 3-dimensional or tectosilicates. ஸோ இதுதான் அதோடைய சிலிகேட்ஸ். ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கிற மினரல்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜியோலைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜியோலைட்ஸ் லாஸ்ட் இயரே நம்ம படிச்சிருக்கிறோம். பெர்மனெண்ட் ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஜியோலைட்ஸ் யூஸ் பண்ணோம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த இது எப்படி அதோடைய ஃபார்முலா எப்படி இருக்குது, எப்படி அதை ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் ஜியோலைட் ஸ்டோன். ஸோ 3-dimensional ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியம் சிலிகேட்ஸ், முப்பரிமாண படிக திண்மம். இது ஒரு நீரேறிய சோடியம் அலுமினியம் சிலிகேட். ஸோ இதில் என்னென்னா அந்த சிலிகேட்டில் SiO4 யூனிட்டை ஒரு அலுமினியம் யூனிட், ஒரு அலுமினியம் ஆட்டம் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஒரு சிலிக்கான் ஆட்டமில் ஒரு அலுமினியம் ஆட்டம் ரீப்ளேஸ் ஆகி ஃபார்ம் பண்ணுறது ஜியோலைட்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா Na2O Al2O3 X SiO2 Y H2O. இந்த X வந்து எவ்வளோ இருக்குன்னா 2 to 10 times இருக்கும், Y வந்து 2 to 6 times இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ஜியோலைட்ஸ் கொஸ்டின் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாவ் போரஸ் 3-dimensional crystalline structure looks like honeycomb. ஹனிகோம் மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஹாவ் போரஸ், ஒரு கூடுகள் மாதிரி ஒரு அமைப்பில், ஒரு தேன் கூடு மாதிரி 3-dimensional crystalline structure looks like honeycomb. ஸோ இந்த ஹோலில், இந்த ஒரு போர்க்குள்ளே இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ வாட்டர் மாலிகூல்ஸ் மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் திஸ் போர்ஸ். அப்படி மூவ் ஆகுறப்போ இந்த வாட்டர் மாலிகூல், இந்த ஹார்ட் வாட்டர் மூவ் ஆகுறப்போ அந்த ஹார்ட் வாட்டரில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஹார்ட் வாட்டரில் கால்சியம் குளோரைட்ஸ் ஆர் சிலிகேட்ஸ் இருக்கும், சல்ஃபேட்ஸ் இருக்கும். அந்த அயான்ஸ் வந்து என்ன செய்யும், எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ அங்கே அந்த இடத்துல என்ன செய்யும், அந்த போர்ஸில் மூவ் ஆகுறப்போ சம் அயான் எக்ஸ்சேஞ்சஸ் ஆகுறப்போ அந்த ஹார்ட் வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு சாஃப்ட் வாட்டர். ஸோ இதுதான் ஜியோலைட்ஸில் வாட்டர் மூவ் ஆகுறப்போ. ஸோ இட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ், அந்த போர் வந்து ஆக்ட்ஸ் அஸ் அ சீவ். அது வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் பிகாஸ் த ஸ்போர்ஸ் sizes are nearly uniform, so they acts as a molecular sieve. ஒரு sieve மாதிரி ஆக்ட் ஆகி அந்த ஹார்ட் வாட்டரில் இருக்கிற அந்த சால்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அயான் எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும் அந்த இடத்துல. ஸோ இட் இஸ் யூஸ் டு ரிமூவ் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். இதுதான் ஜியோலைட்ஸ். ஜியோலைட்ஸ் கொஸ்டின் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர், சாரி ஃபார்முலா Na2O Al2O3 X SiO2 Y H2O. ஸோ X வந்து 2 to 10, Y வந்து 2 to 6 இருக்கும். ஸோ இதில் வந்து போரஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த போரஸ் ஸ்ட்ரக்சரில் வாட்டர் வந்து ஈஸியாக மூவ் ஆகி உள்ளே போய் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அப்போது
அயன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறப்போ அந்த ஹாட் வாட்டரில் இருக்கிற சால்ட்ஸ் எல்லாம் அதில் அப்சார்ப் ஆகிட்டு நம்மளுக்கு சாஃப்ட் வாட்டர் வெளியில் வந்துடும். ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ மாலிகுலர் சீவ். ஸோ நீரின் கடினத்தன்மையை நம்ம நீக்கிறதுக்கு இந்த ஜியோலைட்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். நம்ம ஹாட் வாட்டர் இங்கே போர் பண்ணுறப்போ இங்கே ஜியோலைட்ஸ் வந்து ஒரு லேயராக வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் பாஸ் ஆகி இங்கே வெளியில் வர்றப்போ வி கெட் சாஃப்ட் வாட்டர். அவுட்லெட்டில் வர்றப்போ சாஃப்ட் வாட்டர் வி கெட். ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருது. ஸோ இதுதான் சிலிக்கானோட காம்பவுண்ட்ஸ் நம்ம எல்லாம் பார்த்தோம். இட்ஸ் a very interesting topic and also very interesting one and also very important one. திருப்பி ஆனால் படித்தா தான் உங்களால் எழுத முடியும். சரி, அடிக்கடி பாருங்கள், எழுதி பாருங்கள். சிலிக்கான்ஸ்லாம் எழுதி பார்த்தா தான் முடியும். அப்புறம் கொஸ்டின்ஸ் நான் அனுப்பிட்டேன் ஆல்ரெடி, பிடிஎஃப்பில் நான் போட்டுட்டேன். இந்த லெசன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இந்த லெசனில் உள்ள டெஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். டெஸ்ட் எழுதுங்க. அசைன்மெண்ட் வேண்டாம். ஓகே, இதில் அசைன்மெண்ட் வேண்டாம். டெஸ்ட் எழுதின பிறகு அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் கொடுக்குறேன். தேங்க்யூம்மா.